கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 107:19 சொல்லுது. வாசிமா 107:19-20. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கால் அப்பாண்டலால் ட்ரபிள் டைம், பிரச்சனையான நேரத்தில் கால் அப்பாண்டலால் தங்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களுக்கு என்ன பண்றாரு? கூப்பிடு வாழ்வு கொடுக்கிற ஆண்டு. இக்கட்டு பிரச்சனையிலிருந்து வாழ்வு கொடுக்கும் ஆண்டு. யாரெல்லாம் அவருடைய ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. யாரெல்லாம் பிரச்சனையின் மத்தியில, வேதனையின் மத்தியில, கண்ணீரான மத்தியில ஆண்டவரை நோக்கி அழைக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்க ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். அதுதான் நம் ஆண்டவருடைய தனி குவாலிட்டி. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருடைய தனி குவாலிட்டி என்னன்னா, யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ கூப்பிடுற மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். ஒருவேளை நாம் எப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி அழைக்கிறோமோ, ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ, ஆண்டவர்னா நம்மை உருவாக்கின தகப்பன், நாம் உருவாக்கின கடவுளே அல்ல, நம்மை உருவாக்கின கடவுள் மேலே நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது. இந்த மரம் எப்படி உண்டாச்சு, இந்த பைப் எப்படி உண்டாச்சு, இந்த சோறு எப்படி உண்டாச்சு, ஒவ்வொன்று இந்த செல்லு எப்படி உண்டாச்சு, கம்ப்யூட்டர் எப்படி உண்டாச்சுன்னு பார்க்குறப்போ இதெல்லாம் ஆண்டவர் பாருங்கள், அவர் மைண்ட் செட்டில் எல்லாமே வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி தங்களுடைய ஆபத்தான நேரத்தில், பிரச்சனையான நேரத்தில், தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு உங்களுடைய கிருபையை தாங்கன்னு கேட்கிறப்போ அவர் விடுதலை கொடுக்க ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். ஒருவேளை நம்ம ஆண்டவரை நோக்கி அழைக்கிறோமா? ஒரு அருமையான ஒரு பொதுவான ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் இயற்கை ஆராய்ச்சி பண்றவர். அந்த இயற்கை ஆராய்ச்சி பண்ற அந்த நபரும் அவரோடு இணைந்து ஒரு நண்பரும் நடந்து போனாங்களாம். வேகமாக இந்த பேப்பர் மில்ஸ் ரோட்டில் சாயங்காலம் 7 மணிக்கு போனால் எப்படி சத்தம்? ஒன்று பைக் சத்தம், ஆரன் சவுண்டு, கார் சவுண்டு, இன்னும் ஜிக்ஜாக் போட்டு ஓட்டுற வாலிப தம்பிகள், பல பிரச்சனை. இந்த சத்தத்தின் மத்தியில் நடந்து போய் கொண்டிருக்கிறார். ஒரு இயற்கையை ஆராய்ச்சி பண்ணி, இயற்கையில் அந்த மரம் எப்படி வளர்ந்துச்சு, இந்த மரம் எப்படி வளர்ந்துச்சு. நான் இன்றைக்கி ஒரு மரத்தை பார்த்தேன், எங்கள் பெட்ரோல் பங்க் முன்னால் ஒரு மரம், அது மொத்தமாக உடஞ்சிருச்சு. இன்னும் அது வராதுன்னு நினச்சேன், மொத்தமாக உடஞ்சி போச்சு. ஆனால் அந்த மரம் பாருங்கள், பின்னால் ஒரு 2 மாதம் கழித்து பக்கத்தில் துளிர் வந்தது. இந்த மரம் முருங்கை மரம் இருக்குது, இந்த முருங்கை மரம் மொத்தமாக முளைச்சாலும் 2 மாதம் துளிர் வரும். அதை பற்றி சிந்திச்ச கடவுளுடைய தன்மை எப்படி இருக்குது? ஒரு மனிதன் மரணப்படுக்க இருக்கான், கேன்சரில் இருக்கான், எய்ட்ஸில் இருக்கிறான், ஸ்டமக் பெயினில் இருக்கிறான், இப்படி பல வயிற்று வலியில் இருக்கிறான், முடியாத தீய பழக்கங்களால் அழிந்து கொண்டிருக்கான். அந்த மனிதன் விடுதலை கொடுக்கணும்னு நினைக்கிறான், விடுதலை வேணும்னு நினைக்கிறான். அந்த விடுதலை வேணும்னு நினைக்கிறப்ப தன்னை உருவாக்கின கடவுளை நோக்கி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு பிஸி ரோடில்
சத்தமான ரோடில் 2 பேர் பேசிக்கிட்டு போகிறப்போ அந்த ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு சில்வண்டுடைய சத்தம் கேட்குது, ஒரு பூச்சியோடைய சவுண்டு கேட்குதுங்கிறாரு. கூட போன மனிதர் சிரிச்சிட்டார். உங்களுக்கு மென்டலாங்க, பின்தங்கின நிலைமை, காலை நீட்டி படுக்க முடியல, பின்தங்கின நிலைமையில் இருக்காங்க அந்த மக்கள், ஏழை மக்கள். அந்த ஏழை மக்கள் கூடுறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எசேக்கியா ராஜா தன் கஷ்டத்தில் எசேக்கியா ராஜா போய் ஏசாயா தீர்க்கன்னு சொல்கிறார். ஏசாயா 38 நீ இன்று செத்து போவங்கிறார். அவர் சோர்புறமாய் திரும்பி அழுகிறார். சோர்புறமாய் திரும்பி அழுகிறப்போ அவன், அப்பா நான் என்னப்பா தப்பு பண்ணேன், எனக்கு விடுதலை கொடுங்கப்பான்னு அப்பாவை நோக்கி கெஞ்சிறான். கெஞ்சிறப்போ சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த எசேக்கியா ராஜாவை திரும்ப ஆண்டவர் கூட்டி, நீ போய் அவர்கிட்ட சொல்லு, உனக்கு 15 வருஷத்துக்கு கூட்டிட்டேன்ப்பா, எக்ஸ்டன் யுவர் இயர்ஸ், 15 இயர்ஸ் உனக்கு டெவலப், உனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறேன். எலியா தீர்க்கன் அங்கே இருக்க மக்களை பார்த்து சொல்கிறான், உன் கடவுள் பெருசா என் கடவுள் பெருசா, கூப்பிடுறா பாப்பா அடிடாங்கிறான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த வசனம், அந்த அதிகாரம் இருக்குது 1 ராஜாக்கள் 18 அவங்க காலையிலேருந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க பலிக்கு எடுக்க, ஆனால் அவங்க கடவுள் வரல. இவர் சொல்கிறார், கடவுள் தூங்க போயிருப்பார், அலுவலாக இருப்பார். இவர் கால் பண்ணுற, வேரிஸ் எலியாஸ் காடுங்கிறார். பேதுருடிகள் அப்போஸ்தலர் 12:12 பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்து துதிக்கிறார். ஜெயிலில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறார். கத்தே தூதன் இறங்கி வந்து அவர் தட்டுறார். முதுவை தட்டி எழுந்திருப்பாங்கிறார், எழுந்து நடங்கிறார். ஆனால் ஜெபிக்கிற பேதருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஐயோ இது கனவுன்னு நினச்சிட்டு இருக்கிறார். அதுதான் ரோமர் 12:12 சொல்லுவோம், அப்போஸ்தலர் 12:12, ரோமர் 12:12 சொல்கிறாரு, நம்பிக்கையிலே சந்தோஷம், ஜெபத்திலே உறுதி, உபத்திரத்திலே பொறுமை. நம்பிக்கை, ஹோப் த ஜாய், ஜாயில் வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பார். பவுலடிகள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் துதிக்கிறாங்க. பூட்டப்பட்ட ஜெயில் திறக்கப்படுது. அந்த ஜெயில் வழியாக ஆண்டவர் எழுப்பி நீங்கள் வெளியே போங்கிறார். ஆனால் அங்கே ஒருத்தனுக்கு வாழ்வு கொடுக்குறாங்க. ஒருவேளை நம்ம எப்படிப்பட்ட கட்டுக்கள், எப்படிப்பட்ட வேதனைகள், எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி அழைக்கு, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க. என்னை பல நாட்களுக்கு முன்னால் இந்த சாட்சியை சொன்னேன். ஒரு நாள் சென்னையிலேருந்து செங்கோட்டை ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கேன், பொதிகை எக்ஸ்பிரஸில். அந்த வண்டி காலையில் 4:30 மணிக்கு மதுரைக்கு வரும், 4:30. திண்டுக்கல் 4 o'clock தாண்டும், 3:45 4 மணிக்கு திண்டுக்கல்லை தாண்டும், 4:45 5 மணிக்குள்ளே மதுரைக்குள்ளே வரும். திண்டுக்கல் வர்றப்போ என்னுடைய கண்ணில் ஒரு வலி, வேதனை. கண்ணில் இருந்து திடீர்னு ஒரு வலி வருது. சைடு லோயரில் படுத்துருக்கிறேன் ஏசியில். கண்ணிலேருந்து தண்ணீர் வடிஞ்சு கொண்டே இருக்கு. கண்ணு 3 நாளும் வலிக்கு, திறந்தாலும் வலிக்கு, கையை வச்சா வீங்குது. என்ன செய்யறதுனே தெரியல. கிட்டத்தட்ட 1 hour தூங்கலை. வலியோடு மதுரை என்ட்ராக போது ட்ரெயின் ஸ்லோவாயிடுச்சு. மதுரை ஸ்டேஷன் வரப்போகுது. இப்போ ஸ்டேஷன் வண்டி, அதுக்கு முன்னால் ஒரு ஸ்டேஷன் கொடை ரோடு, அதிலெல்லாம் முழிச்சே இருக்கிறேன். அந்த கஷ்டத்தில் தகப்பனே இப்போ மதுரைக்குள்ளே போய் இந்த வண்டி 1/2 மணி நேரம் நிற்கும், half an hour இந்த வண்டி நிற்கும். நிற்கிறப்பத்துக்குள்ளே என்ன நான் தூங்கிடணும், இந்த வலி என்னை விட்டு போடணும். ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அந்த ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன், படுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் மதுரை வந்து தெரியாது. அடுத்து ராஜபாளையத்தில் வந்து ஒரு டீ, விருதுநரில் வந்து ஒரு டீ வச்சுட்டு எழுப்புறார் ஃபோனில், விருதுநர் வந்திருக்கு எழும்புங்கன்னு. அப்போ தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த வலியை என்னை விட்டு எனக்கு எப்போயுமே வரல. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாள் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். என்னுடைய கடன் பிரச்சனை மாறணும், என் வீட்டில் இருக்க ஒரு அமைதியின்மை மாறணும், என் தாய்க்கு ஒரு வியாதி இருக்குது, என் தாயை விட்டுட்டு என்னால் வேலைக்கு போக முடியல, எங்கள் அம்மா கூட இருந்தால் உணவுக்கு வழி இல்லை, அதே நேரத்தில் அம்மாவை பார்க்க அனாதை ஆகிடுறாங்க, என்ன செய்யறதுன்னு ஏக்கத்தோடு இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு கண்ணீரோடு வேதனையோடு இருந்தாலும் அந்த ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்போவுமே நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறாரு,
சங்கீதம் 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நீதிமொழிகள் 2:7 சொல்றாரு, நீதிமான்களுக்கு மெய் ஞானத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். நல்ல ஞானம். நம்ம என்ன செய்யணும், என்ன ஆண்டவற்றை நோக்கி என்ன கேட்கணும், கேட்க வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும் ஆண்டவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அநேக ஆவிகள் உண்டு, ஆனா கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க நமக்கு என்ன இருக்கு, விடுதலை இருக்கு. நம்ம ஆண்டவரை நோக்கி, தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நம்ம ஆண்டவரை நோக்கி, தகப்பனே எனக்கு விடுதலை தரீங்களா, இந்த நாளில் எனக்கு அற்புதம் செய்றீங்களா, எனக்கு ஒரு விடுதலை தரீங்களா, எனக்கு ஒரு அற்புதம் செய்றீங்களான்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமாகவே நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவற்றை தகப்பனே விடாப்படி ஆண்டவற்றை கேட்கணும். தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க. ஆண்டவற்றை நம்பிக்கையோடு இருக்கணும். இந்த நம்பிக்கையை பற்றி ஒரு ஆன்மீகவாதி அழகா சொல்றார். நம்ம ஒரு பாஸ்டர் அழகா சொல்றார். ஒரு நாள் அந்த பாஸ்டர் எல்லாத்தையும் முற்றும் துறந்தவர், தனக்குன்னு எதையுமே வைத்து கொள்றதில்லை. அப்படிப்பட்ட அந்த ஞானிக்கு ஒரு நாள் தங்கிறதுக்கு இடம் இல்லை. தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறப்போ ஒரு நாள் இரவு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இரவு 12 மணிக்கு மேலே ஒரு மனிதன் நடந்து போய்கிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட போய், ஐயா, அந்த பாஸ்டர் கேட்குற, எனக்கு தங்குவதற்கு ஒரு இடம் கொடுப்பியான்னு கேட்குறார். அந்த மனிதர் சொல்கிறார், ஐயா நான் யார் தெரிஞ்சால் நீங்கள் என் கூட தங்குவீங்களான்னு கேட்குறாரு. பரவாயில்ல, நீ யார் சொல்லுப்பான்னு கேட்குறாரு. சொல்கிறப்போ அவர் சொல்கிறார், நான் ஒரு திருடங்க, நான் ஒரு திருடன்னு சொல்கிறேன். பரவாயில்லப்பா, நான் கூட தங்கிக்கிறேங்கிறாரு. அந்த இரவு திருடு வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டு போகிறார். வீட்டில் தங்க வைக்கிறார். நல்லா சாப்பாடு கொடுத்து 2 பேரும் படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் அந்த திருடன் இரவு எழுந்து, நான் திருட போகிறேங்க, நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கன்ட்டு போகிறாரு. போயிட்டு ராத்திரி விடிய வீட்டுக்கு வர்றாரு. இன்னைக்கு திருட போனியே, ஏதாவது உனக்கு கிடைச்சிதான்னு கேட்குறாரு. அந்த மனிதன் சொல்கிறாரு, அந்த திருடன், அந்த ராபர்ட் சொல்கிறாரு, இல்லையா ஒன்றுமே கிடைக்கல. பல நாட்கள் போகிறாரு, பல நாட்கள் ஒன்றும் கிடைக்கல. இதெல்லாம் போகிற ஒன்றுமே கிடைக்கல, திருட ஒன்றுமே வழி இல்லையேன்னு வரைய எப்படிப்பான்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த திருடன், ஐயா ஒரு நாள் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஒரு நாள் எனக்கு கொடுப்பார். ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட இருந்தது. அந்த நம்பிக்கையின் மத்தியில் ஓடிக்கிட்டு இருக்கேன் நேரம். அந்த இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறாரு, அந்த பாஸ்டர் நீங்கள் எப்படிங்க வளர்ந்தீங்கன்னு கேட்குறப்போ, நம்பிக்கை, ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார். அந்த பாஸ்டர் சொன்னாங்களே, கையில் ராடு வச்சுருக்கு. டாக்டர்கிட்ட கேட்டேன், அந்த ராடு எனக்கு என்ன பண்ணலை, கஷ்டம் பண்ணலை, அது நீ ஒன்றும் பண்ணாது. நிச்சயம் ஒரு நம்பிக்கை, அதுதான் ஹோப், அந்த நம்பிக்கை. அடுத்து அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, இன்னொன்று உங்களுக்கு எப்படிங்க வாழ்கிறீங்கிறப்போ ஒரு நாயை பற்றி சொல்கிறார். ஒரு நாய், அந்த நாய் ஒரு நாள் தண்ணி தாகம் வந்துடுச்சு. இதேமாரி வெயில் காலம். நான் கடந்த வாரத்தில் அந்த சந்தனக்கட்டை வீரப்பன் வாழ்ந்த பகுதி கடந்து போயிருந்தேன். அந்த கிராமத்திற்கு கீழே பர்கூர், தாமரை கரை, அப்புறம் தேவர்மலை, மடம்ங்கிற சின்ன கிராமங்கள் கீழே அவர் இருக்குது. அந்த ஊர் பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அந்த வழியாக அங்கே போனோம். அதே மாதிரி அது காடு, தண்ணீர், குடிக்க வழி இல்லை. அந்தியூர் போய் போனோம். அந்தியூர் தாண்டி ஒரு 15-20 கிலோமீட்டர்னா காடு, மழை இல்லை. இப்போ மரங்களெல்லாம் காய்ந்து போயிருக்கு, தண்ணி இல்லை, வறண்டு போயிருக்கு, மிருகங்கள் நடமாடுது. அப்படிப்பட்ட இடத்துல அந்த நாய் தண்ணிக்கு அலையுது. அப்போ ஒரு இடத்துல ஒரு கிணத்துல தண்ணி இருக்கு. அந்த கிணத்தை எட்டி பார்க்குது. எட்டி பார்த்தோன்னா இதே மாதிரி நாய் அந்த கிணத்துக்குள்ளே ஒன்று நிற்கிது. ஐயோ, இன்னொரு நாய் நமக்கு போட்டி அங்கே நிற்கிதுல. நாயோட தன்மை என்னென்னா, இதுக்கு ஒரு எல்லை இருக்கும், இங்கே ஒரு நாய்க்கு, அந்த முனையில் ஒரு நாய்க்கு எல்லை இருக்கும். இந்த நாய் அந்த முனைக்கு போனால் அந்த நாய் அங்கேருந்து விரட்டும். ஆனால் அந்த முனை பக்கத்தில் திரும்பி நின்றுக்கிடும், வராது. அதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லை போட்டு வச்சுருக்கோம். அந்த எல்லைக்கு அப்புறம் அவங்க வரக்கூடாது. அதுக்கு மேலே வந்தால் சண்டை வரும். அதெல்லாம் பல பிரச்சனை அவங்களுக்குள்ளே இருக்குது. இந்த நாய் நம்மளை மீறி ஒரு நாய் வந்திருக்கேன்னு பார்க்குது. தண்ணிக்குள்ளே அந்த நாய் நிற்கிது, திரும்பி போயிடுது. திரும்ப தண்ணி தாகம், திரும்பவும் பார்க்குது. திரும்ப அந்த நாய் அங்கேருந்து போகல, அங்கே இருக்குது. சில நிமிடங்கள், சில மணித்துகள் கழித்து திரும்ப பார்க்குது, போயிருக்கணும் போல. இப்போ என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, பாத்திரமா 2ல் 1ன்னு அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சிருச்சு. தண்ணிக்குள்ளே குதிச்சோன்னு அந்த நாய் என்ன இல்லை,
இவ்வளோ நேரம் நாய்க்கு தெரிஞ்சது யாரு? நிழல், நிழல், ஷேடோ. இதுதான் வாழ்க்கை. யாரோ ஒரு பாஸ்டர் சொன்னாராம், பேய் விரட்டினா அந்த பேய் வந்துட்ட வந்துடும் உங்கள் வீட்டுக்கு, உங்கள் கூட பாஸ்டர் வீட்டுக்கு வந்துருமா. ஒரு பாஸ்டர் குருடா விடுறான், ஒருத்தன் நம்புகிறான். நான் என்னுடைய அந்த போன வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு அம்மா பயங்கர சவுண்டு போன இடத்துல இருந்தே, டேய் வராதாராங்குது, தொடாதாராங்குது. ஞானஸ்தானத்துக்கு பல முறை ட்ரை பண்ணி அந்த அம்மா இறங்கலையாம். நான் கூட சற்று பயந்து இல்லை வேண்டான்னேன், தூக்கியாந்து விட்டுட்டாங்க. ஆனால் தண்ணிக்குள்ளே முக்கி ஞானஸ்தானம் வாங்குறப்ப அந்த அம்மா அமைதியாகிடுச்சு. அதுக்கப்புறம் அது கம்யூனியன் சர்வீஸ், கம்யூனியன் கொடுக்குறேன், ஏங்குது. 2 பேர் வாயை பிடிச்சாங்க, 4 கப்பு கிரேப் ஜூஸ் ஊற்றுறேன், அந்த அம்மாவுக்கு இருக்குள்ள அசுத்தாவி போயிடுச்சு. அது ஏன்னு சத்தம் போடுது. என்னுடைய வாட்ஸ்அப்பில் யாரோ ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஒரு சகோதரி அதை பார்த்துட்டு, உங்கள் கூட வந்து பேய் வந்திருக்குமேங்குது. யார் சொன்னான்னா, ஆண்ட்ரு மாதிரி ஒரு பாஸ்டர் சொன்னார். ஆண்ட்ரு மாதிரி. அப்போ சொன்னால் அவனை மாதிரி ஒரு ஃப்ராடே உலகத்தில் இல்லைன்னு. ஆண்டவர் 108, மத்தேயு 10:8. நீங்கள் என்ன சொல்கிறாரு? பேய்களை விரட்டுவீங்க, பிசாசுகளை துரத்துவீங்க, நோய்களை சரி பண்ணுவீங்க, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவீங்க, குஷ்டரோகிகளை சரி பண்ணுவீங்க, இலவசமாய் பெற்றீர்கள். யூ ரிசீவ் த ஃப்ரீ, யூ கிவ் த ஃப்ரீ. அப்படிப்பட்ட பவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார் அந்த ஆண்டவர். அதுதான் அந்த நாய் என்ன பண்ணுது, அந்த நிழலை பார்த்து தைரியமா என்ன பண்ணுச்சு? குதிச்சுது. குதிச்ச பிறகு பார்த்தா அந்த நிழல் இல்லை. வாழ்க்கையில நம்பிக்கை, 2வது பயம், 3வது வாழ்க்கையில ஒரு குழந்தைகிட்ட மெழுகுவத்தி இருந்துச்சு. அந்த மெழுகுவத்தி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டது. அந்த குழந்தை இந்த மெழுகுவத்தி என்னமா செய்துன்னுச்சு. அந்த குழந்தை அந்த மெழுகுவத்தியை ஊதிட்டான். அப்போ சொல்லிச்சான், இவ்வளோ நேரம் அந்த ஒளி என்ன பண்ணுச்சோ இப்போ என்ன பண்ணுது? இப்போ அது ஒளி கொடுக்கல, நீ பிறருக்கு ஒளியாயிருன்னு சொன்னாங்க. அதுதான் எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஒருவேளை இன்னைக்கு தேவாங்கிற ஒரு பாஸ்டர், சரளாங்கிற ஒரு அம்மா, அந்த குறியர்களை சிலம்பரசங்கள் சேர்ந்து இந்த கூட்டத்தை நடத்துகிறாங்கன்னா நமக்கு ஒளியாய் மாற்றுவதற்கு, தங்கள் கிடைத்த வாழ்வை பிறருக்கு அறிவிக்க உருவா மைக்கேல் பாஸ்டர் வயதான காலத்தில் ரிட்டையர்டாகி 3, 4, 5 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். 65 வயசு, கவர்மெண்ட் எஜுகேட்டட் ஆஃபீஸர், கிரீனிங்கில் கையெழுத்து போடுறவர். முந்தா நாள் அருமையான அவர் விடுதலை சிறுத்தையுடைய தலைவர் திருமா கூட உட்கார்ந்து வந்திருக்கிற அவ்வளோ பெரிய ஆள். இருந்தாலும் இன்னைக்கு 6-8க்கு என்ன ஆட்டம் போடுறாரு பாருங்க. ஆண்டவர் தனக்கு கொடுத்த வாழ்வை அர்ப்பணிப்போடு சொல்றாருங்க. ஒருவேளை இதுதாங்க வாழ்வு நம்பிக்கை. அந்த வாழ்வை பெற்ற நீங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அருமையான எலியா செய்யா ஐயா அவர் ஆடுறாரு பாருங்க. அந்த வயத்தை வச்சுக்கிட்டு அந்த எவ்வளவு ஸ்டைலா அந்த இடுப்புக்கு மேலேயும் ஏதோ ஸ்ப்ரிங் வச்சிருக்க மாதிரி என்ன பண்றாரு, ஒரு ஆட்டம் அவருக்குள்ள வருது. ஆண்டவர் தனக்கு கிடைத்தாருங்க. ஃபிக்ஸ்ல இருந்த எனக்கு விடுதலை கிடைச்சது. ஆண்டவர் அந்த காக்கா வலிப்பிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாரு. அந்த ஆண்டவருக்கு நான் நிச்சயமா ஒரு காக்கா வலிப்பு மாதிரி நிச்சயமா ஆடி காட்டுவேன்னு தன் வாழ்வை அர்ப்பணிச்சிருக்கிறாருங்க. அதுதாங்க தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ராஜ்யம். நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கன்னா, அமைதியான வாழ்வுக்குள்ள போனா நீங்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. நிச்சயமா இந்த இரவு நீங்க அர்ப்பணிக்கிறப்போ நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்யும். ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு வாழ்வு கொடுப்பதற்கு எல்லா நிலையிலும் ஆயத்தமான தகப்பனாய் இருக்கிறார். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. எல்லாமே பார்த்துக் கொள்வே, எல்லாமே பார்த்துக் கொள்வே. கலங்களப்பா 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 கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சுகம் தரும் தெய்வமே, சுகம் தரும் தெய்வமே. கலங்களப்பா கலங்களப்பா
கரங்களப்பா உங்கள் கரங்களப்பா கர்த்தர் நாமம் என் புகலிடமே ஒரு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே ஒரு துதித்திடுவே